சரிதா அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த படப்பிடிப்பே தள்ளி போகிற சூழ்நிலையில விஜயகாந்துக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு நேரடியா சரிதா வீட்டுக்கே போயிட்டாராம். விஜயகாந்த் இதை குறிப்பிடுறாரு. விஜயகாந்த் சரிதா வீட்டுக்கு போனேன். சரிதாவோட அம்மா, சரிதாவோட தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. ஏன் என் படத்துல நடிக்க மாட்டேன்றீங்க? என்ன காரணம்? அ ஆ நான் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இல்ல நான் என்ன தப்பு பண்ணிருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்றதெல்லாம் சரிதா வீட்லயே நேரடியா பேசிட்டாரு. நீங்கெல்லாம் என் கூட நடிச்சாதான் நான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்து நிக்கல. ஆனா நீங்க இப்படி சொல்ல, அவங்க இப்படி சொல்லன்னு இந்த பேச்சு அப்படியே வந்துட்டு இருக்க எனக்கு ரொம்ப சங்கடமாவும் அவமானமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இது மாதிரி எத்தனையோ அவமானங்களை எல்லாம், எத்தனையோ சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து கடந்து தான் இன்னைக்கு விஜயகாந்த் ஜெயிச்சிருக்கிறாரு. விஜயகாந்த் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தார்கள்ங்கிறது நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில தெரியும்.